இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் அருள்மிகு ஸ்ரீ மாந்தியம்மன் திருக்கோவில் மாங்காடில் இருக்குது. ஜென்ரலாக மாங்காடு அப்படின்னாலே காமாட்சி அம்மன் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோவிலேருந்து ஒரு 250 மீட்டரில் மாந்தியம்மன் கோவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இந்த கோவிலோட போர்டு பார்க்கும்போது எந்தெந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுனா, இந்த ஏவல் பில்லி சூனியம், அப்புறம் குழந்தையின்மை, இந்த பிரச்சனை, அப்புறம் இந்த குடும்பத்தில் நடக்கிற தகராறு, தூக்கமின்மை, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு கிராம தேவதை கோவில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். ஜென்ரலாக அம்மன் கோவில் அப்படின்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லு. பட் இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு இடமா தான் இருக்குது. உலகத்திலே நீங்கள் போனீங்கன்னா சில இடங்களுக்கு போனால் இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு அம்மன் பக்தர். எனக்கு எந்த சாமி பார்த்தாலும் அம்மன் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வருவாங்க. நீ இந்த மாதிரி 2019, 20 இந்த காலகட்டங்களில் மாந்தி பரிகாரம் பண்ணணும், மாந்தியை போய் பார்க்கணும். நான் எந்த ஒரு விஷயத்தை டிலே பண்ணுவேன் என் லைஃப்பில். அதனால தான் எனக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், முன்னேற்றம் நல்லா இருக்கேன். ஆனால் இதெல்லாம் தடையானதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது நான் ஒரு காரணம். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாந்தியை போய் பாரு. மாந்தி எனக்கு தெரியல, எது மாந்தினா என்ன, மாந்தி அம்மன் அது நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஒரு 1 இயர் முன்னாடி 2025 ஜூன் 1ஆம் தேதி நம்ம யூடியூப் சேனல் நம்ம என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகணுன்னு போன வருஷம் யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ண 75 நாளில் எனக்கு மானிட்டைஸ் ஆச்சு. எல்லாமே நல்லா வந்தது. அப்புறம் இந்த யூடியூப்லேருந்து ஒரு பின் நம்பர் தருவாங்கல்ல, அவ்வளோதான், கூகுள்லேருந்து உங்களுக்கு இனிமேல் மாதம் காசு வரும்னு. அந்த ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு இங்கே என்னோடய நண்பர் இருக்கிறார் ஒருத்தர், என்னோடய காலேஜ் சீனியர், மாந்தி அம்மன் கோவில் பக்கத்தில் மாங்காடில் இருக்கிறாரு. இத்தனைக்கும் பாருங்கள் ஒரு விஷயம், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட்டு, நாத்திகர். அவரை பார்க்க வரும்போது நான் வந்தேன், இந்த பக்கம் சும்மா வந்தேன். வரும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இங்கே மாந்தி அம்மன் ஒரு போர்டு பார்த்தேன். அப்போ தான் யோசனை வந்தது, ஆஹா, மாந்தி அம்மன் அப்படிங்கிற போர்டு சொல்லியிருந்தாங்களே, நம்மளை போக சொல்லி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு. அன்னைக்கு அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட அன்னைக்கு பாருங்கள், நான் வர்றது யூடியூபோட மானிட்டைசேஷனுக்காக, எனக்கு அந்த பேமெண்ட் ப்ராசஸ்க்காக நான் வரேன். அன்றைக்கி வரும்போதே மாந்தி அம்மனை பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு என் லைஃபு. என் சேனல் இன்றைக்கி மானிட்டைஸ் ஆகி எனக்கு மந்த்லி இன்கம் மாதிரி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மந்த்லி இன்கமே வருது. அந்த மாதிரி இங்கே வரும்பொழுது அம்மனை பார்த்துட்டு அன்றைக்கே போனேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்த அப்புறம் தான் போர்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏவல் பில்லி சூனியம், தூக்கமின்மை, குடும்ப தகராறு, குழந்தையின்மை, பல பிரச்சனைகள் இங்கே சரியாகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அன்றைக்கி போனேன். உள்ள அம்மாவோட கருவறை பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 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 உக்ர ரூபத்தில் இருக்கிற மாதிரி அம்மா இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. அந்த கருவறை நீங்கள் பார்த்துட்டு போகும்போதே உங்களுக்கு உள்ள ஒரு எனர்ஜி கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு சில இன்னொருத்தர் அழிஞ்சு போனோம் அப்படிலாம் சில பேர் வருவாங்கல்ல, இன்னொரு மனுஷன் நல்லா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அம்மா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த கருவறையில். அம்மாவை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அந்த கருவறையில் ஒரு உண்மையாக ஒரு எனர்ஜி இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் கூட உங்களுக்கு தூக்கம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, அந்த கருவறையில் ஒரு வாட்டி நின்றுட்டு போங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஜென்ரலாக அமாவாசைனாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பில் எப்படா அமாவாசை வரும்ன்றது, இங்கே நான் எப்போ போனோ ஒரு அமாவாசையும் நான் இங்கே தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். ஒரே ஒரு அமாவாசை மட்டும் பிப்ரவரி மாதம் என்னால் வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தொடர்ச்சியாக நான் அமாவாசை வந்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படா அடுத்த அமாவாசை, இப்போ கூட பாருங்கள், அடுத்த அமாவாசை எப்போ வரும்னு எனக்கு தோணிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு அமாவாசைனா ஒரு பயமே போயிடுச்சு. அந்தளவுக்கு அம்மாவை பார்க்கணும், தரிசிக்கணும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி வரோம். ஸோ அதனால் நீங்களும் அமாவாசை அன்றைக்கி இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. காலையில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 12க்குள்ளே சாமி பார்த்துலாம். அப்புறம் ஒரு சில நேரங்களில் 12 to ஃபுல் டேவே இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும் அமாவாசை டைமில் மட்டும். நீங்கள் காலையில் வந்தீங்கனாலும் சரி பார்த்துக்கலாம். மதியம் ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்பெஷலாக இருக்கும். அந்த அமாவாசை எந்த டைமில் பிறகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. கோவில் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும் அமாவாசை டைமில். நார்மல் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலாம் பார்த்தோம்னா மதியம் மட்டும் மூடிடுவாங்க. காலையில் ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் ஒரு 4 மணி நேரம் ஓப்பனில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 10, 11, 12 வரைக்கும் கூட இருக்கும் இந்த நார்மல் டைமில். மதியம் மட்டும் மூடுவாங்க. மறக்காமங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி அம்மனுடைய பக்தர்கள், அம்பாளுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் இங்கே இல்லை, நீங்கள் மலேசியாவில் கூட பார்த்தேன்னா பச்சையம்மன் கோவில் இருக்குது. உலகத்தில் எல்லா இடத்துல அம்மனோட சன்னதி இல்லாமல் இல்லை. தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குது, இந்தியாவில் அவ்வளோ இருக்குது. இமயமலை போனால் கூட அம்மன் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம், ஒரு தெய்வம்.
நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல், எனக்கு வந்து அம்மன் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் மறக்காமல், நீங்கள் ஒரு அம்மன் பக்தராக இருக்கட்டும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்த எந்த தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நிச்சயமாக சரியாகுங்க, கண்டிப்பாக சரியாகும். நான் இதோட இந்த நிறுத்த போகிறதில்ல. இந்த மாந்தி அம்மாவுடைய இந்த கோவிலை உலகம் முழுக்க நான் வந்து எல்லா அம்மன் பக்தர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளாக வச்சு இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மாந்தி அம்மன் கோவிலை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வரும். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனலை வந்து பாருங்கள். இது நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன், இந்த கோவில் வந்து போனது எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் கோவிலை பற்றின வீடியோ, பக்தர்கள் பேசுனது எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வருங்க. ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மாந்தி அம்மாவோட கோவில் சீரீஸில் இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ, இந்த கோவிலோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பக்தர்கள் பேசக்கூடிய வீடியோ, இந்த கோவிலோட வரலாறு இந்த வீடியோக்கள்லையும் நான் அந்த இதெல்லாம் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அழகான இடம் இது, வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.